சீமான் ஸ்பீச் இப்போ ரீசெண்டாக வந்தது. எல்லாரும் ஒரு சில பேர் பார்த்துருக்கலாம். எல்லாரும் பார்த்துருக்காங்களான்னு தெரியல. கண்டிப்பா போய் பாருங்க பார்க்காதவங்க. ரொம்ப நாகரிகமா, ரொம்ப அழகா பேசியிருக்காரு. அத பார்த்து தான் நம்ம வந்து எல்லாருமே கத்துக்கணும். இனி வளர்ந்து வர குழந்தைகளும் பார்த்து கத்துக்கணும். அவ்வளோ நாகரிகமா, அவ்வளோ நல்லதா பேசியிருக்காரு. தயவு செஞ்சு போய் பாருங்க. ஏன்னா இப்ப தான் புரியுது ஏன் மக்கள் வந்து இன்னமும் ஒரு ஆளா மதிக்காம, ஒரு ஜோக்கரா கத்திக்கிட்டே தான் இருப்பான், பேசிக்கிட்டே தான் இருப்பான், வாய் மட்டும் தான் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னு இந்த ஸ்பீச்ச பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தெளிவா. அவ்வளோ ஒரு நாகரிகமா அப்படியே நமக்கே சிரிப்பு தான் வருது இவரு பேசும்போது. சீரியஸா சில விஷயங்கள் பேசினா நமக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா, அந்த அளவுக்கு இருக்கு அவருடைய வார்த்தைகள். ஒரு நாகரிகமே இல்லாம இருக்கு. அதாவது 15 வருஷ கட்சின்னு சொல்றாய்ங்க. ஆனா, இவரே இவ்வளோ வயலன்ட்டா, ஒரு நாகரிகமா பேச்சு இல்லாம, ஒரு கேவலமா பேசிட்டு இருக்கிறப்போ, அந்த கட்சி சார்ந்தவங்கலாம் எப்படி இருப்பாங்க? அந்த மாரி தான் இருக்கு. அந்த மாரி தான் யோசிக்க வைக்குது. அதாவது இவருக்கு எதிரி வேற யாருமே தேவையில்ல. இவரே போதும். அந்த மாரி தான் நமக்கு தோணுது. தோண வைக்குது. இப்போ 3 வருஷ கட்சி. 3 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு, இன்னைக்கு சிஎம்மா மக்கள் மனசுல சேர் போட்டு உட்கார்ந்திருக்காரு. எங்க முதலமைச்சர் சிஎம் விஜய். 15 வருஷமா கட்சி நடத்துறீங்கல்ல. என்ன நீங்க பண்ணீங்க? மக்கள் ஏன் உங்கள இன்னமும் மதிக்கல? உங்கள ஏன் இன்னும் நம்பல? அதுக்கு பதில் சொல்லுங்க. 15 வருஷமா கட்சி நடத்துறீங்க. இந்நேரம் இந்த எலக்ஷன்ல அட்லீஸ்ட் ஒரு 10 இடத்துலயாவது நீங்க வந்து ஜெயிச்சிருக்கணும்ல. வெறும் வெறும் அட்லீஸ்ட் 1 ஆச்சும் இல்ல. ஏன்? மக்கள் உங்கள நம்பல. ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு தெரிய வேணாமா? நீங்க வந்து ஒண்ணு அரசியல் கட்சியவே மொத்தத்தையுமா கலச்சு விட்டு, அழகா வீட்ல போய் ரெஸ்ட் எடுங்க. இந்த தேவையில்லாம பேசிக்கிட்டு, அது வந்து மக்களுக்கே அது புடிக்கல. அது வந்து ஒரு 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 ஃப்ரீ டைமா, ஒரு டைம் பாஸுக்கு தான் உங்க ஸ்பீச்ச வந்து எல்லாருமே வந்து பார்க்குறாங்களே தவிர, என்ன சொல்ல வராரு? அதாவது உங்க ஐடியாலஜி எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு வாட்டியாவது செயல்பாட்டுல நீங்க அத காமிச்சு நிரூபிச்சீங்கன்னா, ரொம்ப நல்லாருக்கும். அதாவது ஒரு பதவி வந்தா தான் இதெல்லாம் எங்களால செய்ய முடியும்னா, அப்போ உங்களுக்கு அந்த பதவி இருந்தா மட்டும் தான் இதால செய்ய முடியுமா? ஏன் விஜய் சார் செய்யல? ஏன் அவர் வந்து இன்னைக்கு சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு நல்லது செய்றாரா என்ன? ஒரு நடிகனா இருக்கும்போதே சென்னையில வெள்ளம் வந்தாலும், அதிகமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட இடம்லாம் எங்கவோ, அங்கெல்லாம் போயி தன்னால என்ன முடியுமோ ஒரு நடிகனா இருந்து ரசிகர்கள் மூலியமா எல்லா விஷயத்தையும் நல்ல விஷயமா பண்ணிட்டு வந்தாரு. இன்னமும் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஏன் இன்னை வரைக்கும் ஒரு ரசிகர்கள் அவருக்கு ஒரு பேக் போனா இருக்காங்கன்னா, அந்த அளவுக்கு அவர் வந்து மரியாதையா, நல்ல விதமா நடத்திட்டு வராரு. அந்த ஒரு காரணம் தான் இன்னைய வரைக்கும் இன்னைக்கு சிஎம்மா உட்கார்றதுக்கு காரணமே ரசிகர்கள் தான். ரசிகர்கள் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வீட்லயும் போய் பேசி இன்னைக்கு அவர சிஎம்மா உட்கார வச்சிருக்காங்க. காரணம் நல்ல விதமா நடத்துன விதம். அதே மாரி அந்த அளவுக்கு குணம் இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு 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 நாகரிகம் இருக்கணும். அது அவர்ட்ட இருக்கு. மக்கள் அத பார்த்தாங்க. மக்களுக்கு தெரியாத மக்கள்ட்டலாம் ரசிகர்களா இருக்கிற எல்லாரும் உட்கார்ந்து சொல்லி புரிய வச்சாங்க. அதனால தான் நம்பி எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. இந்த அளவுக்கு இறங்கி ஒரு 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 மனுஷனுக்காக வேலை பார்க்குறான்னா, அவன் எந்த அளவுக்கு ரசிகன வந்து நல்ல விதமா நடத்தியிருப்பான். அப்ப நீ 15 வருஷமா கட்சி நடத்துற.